அண்மையிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்களை ரணில் விக்ரமசிங்க அந்த கட்சியினுடைய தலைமையகத்தில் வைத்து வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வின் போது அங்கு வந்திருந்த சில தொகுதி அமைப்பாளர்கள் ரணிலோடு ஏதோ பேச போய் அதற்கு ரணில் கோபமாக கத்தியது அந்த வீடியோ என்பது வைரலாக பேசப்பட்டு வருகிறது. அது இப்போதும் பேசப்பட்டு கொண்டுதான் வருகிறது. அந்த பிரச்சனை இன்னும் முடிந்த பாடில்லை. இதில் முக்கியமாக களுத்துறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தொகுதி அமைப்பாளர் தான் லக்ஷ்மன் விஜயமான. அவருடைய அந்த தொகுதி அமைப்பாளர் நியமன கடிதத்தை ரணிலிடம் ஒத்த கையால் வாங்கினார். அப்போது அவர் ரணிலிடம், நீங்கள் பிழையான தீர்மானத்தை எடுத்திருக்கிறீர்கள், ராஜிதவுக்கு நீங்கள் கொடுத்திருக்க கூடாது, அவர் தனியாக ஒரு விளையாட்டு விளையாடுகிறார் என்றவாறு பேச, அதற்கு ரணில் அவருக்கு முகம் கொடுக்காமல் தன்னை வேறு பக்கம் திருப்பி அவரை தள்ளிவிட்ட அந்த வீடியோ தான் வைரலாக பேசப்பட்டு வந்தது. இந்த லக்ஷ்மன் விஜயமான அன்றைய நிகழ்வு நடப்பதற்கு முந்தைய நாள் ரணிலோடு 2 மணி நேரமாக இந்த பிரச்சனை குறித்து பேசி இருக்கிறாராம். குறிப்பாக ராஜித சேனாரத்னவுக்கு களுத்துறை மாவட்டத்துக்கான அமைப்பாளர் பதவி கொடுக்கவே கூடாது என்கின்ற விடயத்தை ரணிலிடம் இவர் தெரிவித்தாராம். அப்போது ரணில் அதை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் அடுத்த நாள் தான் இந்த நியமனங்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறதாம். எப்படியோ இந்த சம்பவத்துக்கு பிறகு லக்ஷ்மன் விஜயமான சஜித் பிரேமதாசாவோடு போய் சேர்ந்து கொண்டார். நேற்று அவருக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார். லக்ஷ்மன் விஜயமான சொல்லுகின்ற போது அவர் ரணிலுக்காக தன்னுடைய உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாராம். அதே போன்று ரணில் கடினமாக நடந்து கொண்டதுக்கு சஜித் அப்படி நடந்து கொள்ளவில்லை. அவர் பாசமாக என்னை வரவேற்றார், எனக்கு ஒரு அமைப்பாளர் பதவி தருவதாகவும் அவர் உறுதி அளித்திருக்கிறார் என்று லக்ஷ்மன் விஜயமான தெரிவித்திருந்தார். எது எப்படியோ சஜித்தோடு இவர் வந்து சேர்ந்ததன் பின்னர் மீண்டும் ரணிலை சந்திப்பதற்காக லக்ஷ்மன் விஜயமான சென்றிருக்கிறாராம். ரணிலை சந்திப்பதற்காக அவர் சென்றது ரணிலோடு சேர்வதற்காக அல்ல, ரணிலிடம் நான் சென்று வருகிறேன் என்று சொல்வதற்காக ரணிலிடம் இவர் சென்றிருப்பதாக பேசப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ரணிலுக்குள் இப்படி ஒரு தலையீடு இப்போது பிரச்சனை வந்திருக்கின்ற இந்த நிலையில் இன்னும் ஒரு பிரச்சனையில் தான் ரணில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அண்மையிலே அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே ஒரு நேர்காணலில் கலந்து கொண்டு இல்லாத ஒரு பிரச்சனை ரணில் உருவாக்கி விட்டாரா என்று பலர் சொல்லுகின்ற அளவுக்கு அவர் அந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறார். அதுதான் குறிப்பாக படலந்த அறிக்கை குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்பது சர்ச்சையாக மாறியிருந்தது. எனவே இந்த பிரச்சனை பூதாகரமாக ஆனதன் பின்னர் அனுர அரசாங்கம் அமைச்சரவையிலே இது குறித்து இவர்கள் பேசியிருக்கிறார்களாம். இந்த அடிப்படையிலே இந்த படலந்த அறிக்கையை பார்லிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இது குறித்து பார்லிமன்றத்திலே 2 நாட்கள் விவாதம் நடத்துவதற்கும் முடிவெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு கொடுப்பதற்கும் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் இன்று சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இந்த படலந்த அறிக்கையை பார்லிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார். 5 ஜனாதிபதிகள் குப்பையில் போட்ட இந்த அறிக்கை இப்போது மேலே வந்து பார்லிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த படலந்த அறிக்கை ஏனைய கடந்த அரசாங்கங்கள் செய்த இந்த அறிக்கைகள் போல, இந்த குழு அமைப்பது போல அப்படியே போட்டுவிட்டு கிடப்பில் தொடர்ந்து கிடக்குமா, அல்லது இது குறித்து உண்மையான விசாரணைகள் நடைபெற்று இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்குமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. படலந்த சம்பவம் மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு எதிராகவும் நிறைய அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடைபெற்றிருக்கிறது. எனவே இது தொடர்பிலும் ஒரு குழுவை நியமித்து இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்து அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை கொடுக்க வேண்டும் என்கின்ற கதையாடல்களும் இதன் பின்னால் இப்போது சமூக மட்டத்திலே எழுந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று என்பிபி அரசாங்கம் வந்ததிலிருந்து முதற் தடவையாக ஒரு பார்லிமன்ற உறுப்பினர் அவருடைய பார்லிமன்ற உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக அவர்களுக்கு கிடைத்த தேசிய பட்டியல் மூலமாக பார்லிமன்றத்துக்கு வந்த நலீம் என்பவர் தான் இன்று அவருடைய பார்லிமன்ற உறுப்பினரை
உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நலீம் கெம்பியை பொறுத்தவரைக்கும் இவர் பார்லிமன்றத்துக்கு வந்து 3 மாதங்கள் தான் ஆகிறது. ஆனால் இந்த 3 மாத கால பகுதியிலும் இவருடைய செயற்பாடுகள் என்பது எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு விடயமாகவே இருக்கிறது. குறிப்பாக இவருடைய அந்த பார்லிமன்ற காலப்பகுதியிலே இவருக்கு வழங்கப்பட்ட அந்த சம்பளத்தை இவர் அப்படியே மக்களுக்காகவே கொடுத்திருக்கிறார். குறிப்பாக கல்குடா ஜம்மியத்துல் உலமா, அதே போன்று ஏராபூர் வைத்தியசாலை போன்ற ஒவ்வொரு மாத சம்பளத்தையும் இவர் அந்த மக்களுக்காகவே கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இவர் 3வது மாத பார்லிமன்ற சம்பளத்தை கூட இன்னும் இவர் எடுக்கவில்லை. இருந்தாலும் அந்த 3வது மாத சம்பளத்தை அவருடைய தனிப்பட்ட நிதியில் இருந்து ஏராவூர் வைத்தியசாலைக்கும் ஆயுர்வேத வைத்தியசாலைக்கும் கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு கிடைத்த இந்த தேசிய பட்டியலை சுழற்சி முறையில் கொடுப்பதற்காகத்தான் தீர்மானித்திருக்கிறார்களாம். அதே போன்றுதான் நலீம் அவர்களுக்கும் ஒரு சுழற்சி முறையிலே இந்த தேசிய பட்டியல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறதாம். எந்த நேரத்திலும் ஒரு ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு நபரை ரவுஃப் ஹக்கீம் தேடி இருக்கிறார். ஒரு நம்பிக்கையான ஒரு நபரை ரவுஃப் ஹக்கீம் தேடி இருக்கிறார். அந்த வகையில் தான் இவர் நலீமை தெரிவு செய்திருக்கிறார். என்றால் இவர்களுக்கு கடந்த கால அனுபவங்கள் இவர்களுக்கு நிறைய பாடங்களை கொடுத்திருக்கிறது. கடந்த காலத்தில் தேசிய பட்டியல் கொடுத்தவர்கள் கட்சிக்கு கட்டுப்படாமல் அவர்களுடைய விடயத்தில் தான் தோன்றித்தனமாக இருந்திருக்கிறார்கள். அந்த பதவியை ராஜினாமா செய்யாமல் இருந்திருக்கிறார்கள். எனவே அப்படியான ஒரு நபராக இல்லாமல் எந்த நேரத்திலும் அந்த பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு பொருத்தமான நபருக்கு ரவுஃப் ஹக்கீம் இந்த தேசிய பட்டியலை வழங்கியிருந்தார். இப்போது அதே ரவுஃப் ஹக்கீம் சொல்கின்ற போது அதே தேசிய பட்டியலை கட்சியின் முடிவை ஏற்று நலீம் இப்போது ராஜினாமாவும் செய்திருக்கிறார். இப்போது எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்விதான், நலீம் ராஜினாமா செய்தால் அந்த இடத்திற்கு முஸ்லிம் காங்கிரஸால் யார் நியமிக்கப்படுவார் என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இப்போது எழுந்திருக்கிறது. இது குறித்து பலரும் அவருக்கு கிடைக்கும் இவருக்கு கிடைக்கும் என்று பலரும் சொல்லி வருகின்றனர். இருந்தாலும் திகாமடுள்ள மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தான் இந்த பதவியை கொடுக்க போவதாக பேசப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இப்போது இந்த பதவியை கொடுக்காமல் உள்ளூராட்சி தேர்தல் நடந்ததன் பின்னர் இது குறித்து யோசிப்பதற்கும் கலந்துரையாடுவதற்கும் ஒரு முடிவை எடுப்பதற்கும் ரவுஃப் ஹக்கீம் தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எப்படியோ இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் நெருங்குகின்ற இந்த காலப்பகுதியிலே இவ்வாறான ஒரு ராஜினாமா என்பது ஏன் நடைபெற்றது என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போதும் நலீமை பொறுத்தவரைக்கும் அவர் கடந்த காலங்களிலே ஏராவூர் நகர சபையிலே சேர்மனாக இருந்து பல சேவைகளை செய்த ஒருவராக இருக்கிறார். பெரும்பாலும் கடந்த காலங்களில் ஏராவூர் நகர சபையை முஸ்லிம் காங்கிரஸ் தான் கைப்பற்றி இருக்கிறது. எனவே இந்த முறையும் நலீம் இல்லாத பட்சத்தில் அந்த ஏராவூர் நகர சபையை முஸ்லிம் காங்கிரஸால் கைப்பற்ற முடியாது. அவரை விட ஒரு பொருத்தமான ஒருவர் அங்கு இல்லை. அவர் இருந்தால் தான் அந்த நகர சபையை கைப்பற்ற முடியும் என்கின்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலும், அதே போன்று இன்னும் ஒரு பக்கம் அலி ஜாகிர் மௌலானா இந்த முறை யுஎன்பியோடு சேர்ந்திருக்கிறார். அவருடைய அணி இந்த பிரதேச சபையை கைப்பற்றுவதற்கு ஒரு திட்டம் வகுத்திருக்கிறார்கள். எனவே அந்த திட்டத்தை முறையடிப்பதற்காக வேண்டியும் அதையும் தாண்டி ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கின்ற இந்த முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு செக் வைப்பதற்காக வேண்டியும் ரவுஃப் ஹக்கீம் போட்ட ஒரு சாணக்கியத்தனமான ஒரு வீகம் தான் இந்த ராஜினாமா இந்த காலப்பகுதியில் நடைபெற்றிருக்கிறது என்றும் சிலர் பேசிக்கொள்கின்றனர். காரணம், நாங்கள் உங்களுக்கு இந்த தேசிய பட்டியலை தெரிகிறோம், எந்த ஊரில் உள்ளூராட்சி சபையை முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றுகிறதோ அந்த ஊருக்கு எம்பி பதவி தெரிகிறோம் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எல்லா ஊர்களிலும் இருக்கின்ற முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு செக் வைக்கின்ற ஒரு வியூகத்தை தான் இந்த இடத்திலே ஹக்கீம் இந்த நேரத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் என்று பேசப்படுகிறது. எனவே இதன் காரணமாக உள்ளூராட்சி தேர்தலிலே சபையை முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகள் ஓடி வேலை செய்வார்கள். எனவே இதை பயன்படுத்தி எமது கட்சியை வளர்க்க முடியும், அதே போன்று உறங்கிக் கொண்டிருந்த போராளிகளை உற்சாகப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு வீகத்தின் அடிப்படையில் தான் ஹக்கீம் இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறார் என்றும் பேசப்படுகிறது. ஹக்கீமை பொறுத்த வரைக்கும் அவர் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது
என்பது குறித்து இப்போது யோசித்து முடிவெடுக்கின்ற ஒரு நபராக இல்லை என்று அவரோடு நெருங்கி பழகி வருகின்ற சிலர் பேசுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் இப்போது என்ன தேவை, இப்போது என்ன முடிவு எடுக்க முடியும் என்பதை எடுக்கக்கூடிய ஒருவராகத்தான் அவர் இருக்கிறார் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். பரவலாக சமூகத்திலே பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம்தான் ஹக்கீம் ஒரு சாணக்கிய தலைவனாக இருந்தாலும் உரிமைகளுக்காக இவருடைய சாணக்கியத்தனம் பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த விடயத்தை பார்க்கின்ற போது சமூகத்தினுடைய உரிமைக்காக இவருடைய ஒரு சாணக்கியத்தனம் என்பது பயன்படாவிட்டாலும் தேர்தல் அரசியலை பொறுத்தவரைக்கும் இவருடைய சாணக்கியத்தனம் என்பது இவருக்கு இருக்கிறது என்றும் சிலர் பேசிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படியோ இந்த NPP அரசாங்கத்தில் இந்த கட்சி தாவுதல்கள் என்பதற்கு இடமில்லை என்கின்ற ஒரு நிலையின் காரணமாக ஒருவேளை நளின் ராஜினாமா செய்திருக்கலாம், எந்த வழியும் இல்லாமல் என்றும் சொல்கிறார்கள். அண்மையிலே ஒரு கட்டுரை முகப்புத்தகத்திலே வாசிக்க கிடைத்தது. அதில் எழுதியிருந்த விடயம்தான் இந்த அரசாங்கத்தில் NPP அரசாங்கத்தில் ஹக்கீம் அவருடைய உண்மையான அந்த அரசியலை செய்வதற்கான ஒரு காலம் கனிந்திருக்கிறது. எனவே இவர் இப்போது பார்லிமன்றத்திலே அழகாக பேசுவது மட்டும் செய்ய முடியும். ஏனென்றால் இப்போது இவருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த எம்பிமார்கள் ஒரு நம்பிக்கையான கட்சிக்கு கட்டுக்கோப்பான எம்பிமார்கள் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இப்போது ஹக்கீம் அவருடைய உண்மையான அவர் நினைத்த அந்த அரசியலை செய்யும் காலம் இந்த NPP அரசாங்கத்தில் அவருக்கு இருக்கிறது என்று அண்மையிலே ஒரு முகப்புத்தகத்திலே ஒருவர் எழுதியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எது எப்படியோ இந்த காலப்பகுதி என்பது ஹக்கீமின் காட்டில் மழையா அல்லது புயலா அல்லது எதுவுமே இல்லையா என்பதை எதிர்வரக்கூடிய காலங்களில் தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது.